வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஃபேட் 0 எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்றேன். ஜப்பானில் இருக்க ஒரு சிட்டியில் ஹோலி கிரெயில் வார் நடக்க போது. இந்த வாரில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணமோ அந்த ஹோலி கிரெயிலே அவங்கள சூஸ் பண்ணும். மொத்தமாக 7 பேர் இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டேரெக்டாக அவங்களே சண்டை போடாமல் அவங்களோட சர்வெண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த வாரில் சண்டை போடுவாங்க. சண்டை போடுறது ஒன்று சாதாரணமான ஆளுங்க கிடையாது. ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்கான பீங்ஸை சம்மன் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. 3 ஸ்ட்ராங்கான மெஜிஷியன் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் இந்த ஹோலி கிரெயில சம்மன் பண்ணாங்க. பட் அதுக்கிட்டேருந்து ஒரு வரம் மட்டும்தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வரத்துக்காகவே அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் எமியாக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவரோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்குறாரு. உன்னோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேன்னு. அதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். அவள் கூட இருந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த முடிவை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். நம்ம 2 பேரோட கனவும் நிறைவேற போகிறதுக்கான ப்ரூஃபே நம்மளோட குழந்தை தான் சொல்லி அவங்களோட கையில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டொசக்காவை மீட் பண்ணுறதுக்காக கிரே வராரு. கிரேயோட கையில் ஹோலி கிரெயிலுக்கான மார்க் அப்பியர் ஆகியிருக்கு. இந்த மார்க் யாரோட கையில் அப்பியர் ஆகுதோ அவங்களால மட்டும்தான் இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கான ஆளுங்களை ஹோலி கிரெயிலே சூஸ் பண்ணும். வாரில் இவங்க டேரெக்டாக சண்டை போட போகிறது கிடையாது. ஹிஸ்ட்ரியில் இருந்த 7 ஹீரோஸை இவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் பேட்டில் பண்ணுவாங்க. நடக்க போகிற இந்த வாரை வெளி உலகத்தை சேர்ந்த மக்களுக்கு தெரியாமல் தான் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆல்சோ சர்ச்சை சேர்ந்தவங்க தான் ஜட்ஜாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றிலாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு மெஜிஷியன்ஸ்குள்ளே எழுதப்படாத ஒரு சட்டமே இருக்குது. ஸோ இந்த வாரோட ஜட்ஜாக நம்ம கீரையோட அப்பா தான் வர போகிறாரு. கீரைக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது. அவரோட பையனான நான் இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்னோட அப்பா ஜட்ஜாக இருந்தால் அதனால் மற்றவங்களுக்கு இதனால் சந்தேகம் தான் ஏற்படும்னு. அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வாரில் நம்ம ஒரு டீமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் இந்த கிரெயிலில் சம்மன் பண்ணதுக்கான காரணமே இந்த உலகத்தை இன்னும் ஒரு நல்ல இடமா மாற்றுறதுக்காக தான். ஆனால் 3 ஃபேமிலி இப்போ தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. மற்ற 2 ஃபேமிலி என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. கிடைக்கிற இந்த வார்த்தை வச்சு அவங்க 2 பேரும் பெரிய அழிவை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இந்த வாரில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான காரணமே டொசாக்காவை ஜெயிக்க வைக்கணும்னு அவனோட அப்பா சொல்கிறாரு. நம்ம 2 பேரும் ஒன்றா செயல்படுற விஷயத்த வெளியில் தெரிய வேணான்னு ரகசியமாக மெயின்டைன் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆல்சோ வார் நடக்கிறதுக்கு ஒன்றா 3 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் இவரோட அகாடமிக்கு வந்து மேஜிக்கை பற்றி படித்து ட்ரைனிங் எடுக்க சொல்கிறாரு. இப்போ கிரேக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த கிரெயில் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கான்னு. நார்மலாக இந்த கிரெயில் யாருக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுதோ அவங்கள தான் இந்த கிரெயிலே சூஸ் பண்ணும். ஆனால் எல்லா தடவையும் அப்படி நடந்ததான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சில தடவை யாருக்கும் இந்த கிரெயில் தேவையே படலை. அப்படிப்பட்ட ஆளுங்களை கூட இதை சூஸ் பண்ணியிருக்கு. கிரேக்கும் இந்த வாருக்கும் சுத்தமாக எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அவன் 3 ஃபேமிலியை சேர்ந்தவன் கூட இல்லை. அவனுக்கு இதை பற்றி ஒன்றும் அக்கறையும் இல்லை. எதுக்காக அந்த கிரெயில் என்ன சூஸ் பண்ணிச்சுன்னு அவன் ஒரு குழப்பத்தில் இருக்கான். பட் இந்த கிரெயில் அவனை சூஸ் பண்ணது நல்ல விஷயம் தானே அவனோட அப்பா சொல்கிறாரு. காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கீரையோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவன் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வேறு ஒரு புது மிஷனுக்கு போனால் கண்டிப்பாக அவனோட மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும்னு. நெக்ஸ்ட்டு ஊருக்கு போன மேட்டோ திருப்பி வந்து பார்க்கில் இருக்க அவோயும் அவங்களோட பொண்ணு ரின்னையும் மீட் பண்ணுறான். உன்னோட தங்கச்சி சாக்குரா எங்கன்னு கேட்க, இதுக்கப்புறம் சாக்குரா என்னோட தங்கச்சி கிடையாது, அவள் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்கிறா. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா சாக்குராவை மேட்டோவோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 ஃபேமிலி ஒன்றா இருக்க போது டொசாக்கா ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேட்டோ ஃபேமிலிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த விதமான உதவி கேட்டாலும் நாங்கள் செய்வோன்னு. அதுபடியே மேட்டோ ஃபேமிலியோட லீடரான ஜோக்கன் உங்களோட பொண்ணு தான் எனக்கு தேவைப்படுறான்னு சாக்குராவை கூட்டிகிட்டு போயிட்டான். உன்னோட பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா, இந்த விஷயத்தை எப்படி உன்னால் ஏற்றுக்க முடியுதுன்னு கேட்க, இதில் என்னோட முடிவு எதுவுமே இல்லை. 2 ஃபேமிலியை சேர்ந்தவங்க பல காலத்துக்கு முன்னாடி முடிவெடுத்துட்டாங்க. யாருன்னு நினச்சாலும் அந்த விஷயத்தை இப்போ மாற்ற முடியாது. இந்த விஷயத்த கரியவால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனோட அப்பா ஜோக்கனை மீட் பண்ணி அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்குறான். நடக்க போகிற வாரில் அந்த பொண்ணுக்கு நீ கிரெயிலில் கொடுத்து சண்டை போட வைக்க போகிற. ஸோ உனக்கு ஒரு பார்ட்டிசிபேட் தானே வேணும். அந்த பொண்ணை நீ ரிலீஸ் பண்ணு. அந்த பொண்ணுக்கு பதில் என்ன நீ எடுத்துக்கோ. உனக்காக நான் சண்டை போடுறேன்னு. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் உன்னோட வாழ்க்கையில் நீ சுத்தமாக ட்ரைனிங் எடுத்ததே இல்லை. ஸோ அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் ஸ்ட்ராங்கானவெலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்ட எக்கச்சக்கமான பொட்டென்ஷியல் இருக்குது. இவ்வளோ வைக்கிறது மூலயமா என் ஃபேமிலியை நான் பெருசாக வளர்க்க முடியும். அது மூலிமா அடுத்த வாரில் என்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு என்ன இந்த வாரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கான சீக்ரெட் டெக்னிக் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குல்ல. அந்த கிறிஸ்ட் ஓம்ஸ் எல்லாத்தையுமே என் மேலே போடுன்னு கேட்குறான். நீ பேசுகிறத பார்த்தா அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே துடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நீ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு சாக்குரா இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான புழுக்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நடுவில் அவன் சாக்குராவை தூக்கி போட்டு வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு 3 நாள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு இந்த பொண்ணு கெஞ்சிக்காதன்னா. பட் 4ஆவது நாள் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு சைலண்ட்டாக இருக்கிறா. இப்போ கடந்த 12 மணி நேரமாக இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கிறா. பட் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிற அளவுக்கு அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு உனக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நீ இதை செய்ய ஆசைப்படுறியான்னு கேட்க அவனோட முடிவில் உறுதியாக தான் இருக்கான்.
உன்னை நம்பி இந்த பொண்ணை என்னால் விட்டுற முடியாது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன்னோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஒன்னால் அந்த கிரெயிலை கட்டுப்படுத்த முடிஞ்சு ஓகேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை நான் விடுவேன். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவளோட ட்ரைனிங் போய்கிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாலில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு லிஸ்ட்டை நம்ம எமியாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆர்கிபால்டு ஃபேமிலியை சேர்ந்த கெய்னத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். இவன் ஒரு மேஜிக்கல் ப்ரொஃபஸர். அப்படியே கட் பண்ணால் லண்டனில் இருக்க யூனிவர்சிட்டியில் மேஜிக்கை பற்றி கெய்னத்து லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மேஜிக் பவரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் பல ஜென்ரேஷனாக பாஸ் பண்ணுற நாலேஜ் மூலியமாக தான் மேஜிக் பவரை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா, தாத்தா, அவங்களோட அப்பா எல்லாருமே மேஜிக்கை பற்றி என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களால் வேகமாக கற்றுக்க முடியும். அப்படி தான் மேஜிக்கை நம்மளால் இம்ப்ரூவும் பண்ண முடியும். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஒரு ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணியிருக்கா. ஹவு மேஜிக் ஷுட் பி இன் த நியூ சென்ச்சுரின்னு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக தான் இவன் இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். இவன் சிம்பிளாக சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தா, நம்மளோட மேஜிக்கு ஃபேமிலிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி மேஜிக்கை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு. எப்படிப்பட்ட அறிவாளித்தனமான ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணது நம்ம கிளாஸில் இருக்க வெல்வெட்டு தானே எல்லாருக்கும் முன்னாடி எழுப்பி வச்சு அவனை பயங்கரமாக அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான். உன்னோட ஃபேமிலியில் கடந்த 3 ஜென்ரேஷனாக மட்டும்தான் மேஜிக் இருக்குது. ஆனால் மேஜிக்னு ஒரு விஷயம் பல ஜென்ரேஷனாக இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீ கிட்ட பேசலான்னு இந்த கிளாஸை விட்டே அவனை அனுப்பி விட்டாங்க. நடந்த விஷயத்தில் வெல்வெட்டு செமையாக டென்ஷன் ஆகிட்டா. எல்லாருக்கும் முன்னாடி வேணுமே அவர் என்னை அசிங்கப்படுத்திட்டாருன்னு கோமா வெளில நடந்து வந்துட்டு இருக்க போது தெரியாதனமாக ஆப்போசிட்டில் வந்த போஸ்ட்மேன் மேலே இடித்து கீழே விழுந்துட்டா. நம்ம கெய்னத்துக்காக ஒரு பார்சலை கொண்டு வந்திருக்காரு. நம்ம வெல்வெட் கிட்ட ஒப்படைச்சு கொடுக்க சொல்கிறாரு. நடக்க போகிற வாரில் கெய்னத்தை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான்னு ஆல்ரெடி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் கண்டிப்பாக இந்த பார்சல் வந்திருக்கணும்னு இப்போ லைப்ரரிக்கு போய் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வார் நடக்கும். இப்போ நடக்க போகிறது 4வது டைமு. யார் இந்த வாலில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு கிரெயில் தான் சூஸ் பண்ணும். அவங்க சர்வன்ட்டை சமன் பண்ணி சண்டை போடலாம். மொத்தமாக 7 விதமான சர்வன்ட்டை சமன் பண்ணலாம். ஆர்ச்சர், செய்பர், லான்சர், ரைடர், அசாசின், கேஸ்டர், பிசக்கர், இப்படிப்பட்ட 7 விதமான டிஃப்ரெண்ட் கிளாஸ் உள்ளவங்களை அவங்களால சமன் பண்ண முடியும். ஆல்சோ இவங்களை சமன் பண்ணுறதுக்கு ஒரு பழங்கால பொருள் தேவைப்படும். இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அப்படிப்பட்ட ஒரு பழங்கால பொருள் அதுக்குள்ளே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு அவனோட ஊருக்கு ஃப்ளைட்டில் கிளம்பிட்டான். இதை யூஸ் பண்ணி அந்த ஹீரோவை நான் சம்மன் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்ட்ரென்த்தை இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்னு. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வெல்வெட்டு பைபிளில் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டான். நெக்ஸ்ட்டு டொசக்காவை மீட் பண்ணுறதுக்காக கிரியே வராரு. கெய்னத்துக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பார்சலை கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பார்சலை நம்ம வெல்வெட்டு ஆட்டை போட்ட விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் 5 பேரை ஹோலி கிரெயில் சூஸ் பண்ணியிருக்கு. இன்னும் பாக்கி 2 பேர் இருக்காங்க. ஒன்றும் கவலைப்பட வேணாம். வார் நடக்கிறதுக்கு முன்னாடி பாக்கி 2 பேரை ஹோலி கிரெயிலே சூஸ் பண்ணிடும். உன்னை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்களான்னு கேட்க, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணான்னு இவரோட சர்வெண்ட்டான அசாசினை சமன் பண்ணுறாரு. கிரேக்கு கிடச்சிருக்கிறது அசாசின். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். என்னோட மாஸ்டரை யாருமே ஃபாலோ பண்ணலை. அந்த விஷயத்தை நான் பக்காவாக பார்த்துக்கிட்டேன். வார் கிட்ட நெருங்க மற்ற மாஸ்டர் சேர்ந்தவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒன்று எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இவங்க இருக்க இடத்துக்கே இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காகவே வருவாங்களாம். நடக்க போகிற வாலில் எமியா தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்க போகிறான். அவன் எய்ன்ஸ்பர்க் ஃபேமிலியை சேர்ந்தவனே கிடையாது. பட் அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணுறது மூலயமா இந்த வாலில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஆல்கமியை பற்றி மட்டுமே அவங்க டோட்டலாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கனால காம்பேட்டில் அவங்களோட ஃபேமிலிக்கு சுத்தமாக பவரே இல்லை. ஸோ இந்த வாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவே இவன் அவனோட ஃபேமிலியில் சேர்த்துருக்காங்க. அதுக்கான பர்ஃபெக்டான பர்சனை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. மேஜிக் இல்லைன்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. நம்மளை மாதிரி மெஜிஷியன்ஸை டார்கெட் பண்ணி போட்டு தள்ள தான் அவனோட வேலையே. நம்ம எமியா ஒரு முன்னாள் அசாசின்னு சொல்ல அப்படியே எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டாச்சு. ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.